எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்னங்கிறத நம்ம நடத்தணும். அந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டுடைய டியூட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தியரி கொஷின்ஸ் இருக்குது. அந்த தியரி கொஷின்ஸ் நம்ம நடத்த போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரி கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் உங்கள் கொஷின் பேப்பர். அதாவது ஒரு லெட்ஜர் நேம் கொடுத்துட்டு அந்த லெட்ஜர் நேம் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா பிஎன்எல் லெட்ஜரா, பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சைடு வரும், எந்த குரூப் கீழே வரும். இது ஆக்சுவலாக டேலியில் 28 குரூப் இருக்குது, எந்த குரூப் கீழே வரும், ஜென்ரலாக இது என்ன பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ராயிங்ஸ் இருக்குது அப்படின்னா அது எந்த லெட்ஜர் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சைடு வரும்னா இன் ஜென்ரல் அது அசட் சைடு வரும். இன் ஜென்ரல் அது அசட் சைடு தான் வரணும். இது வந்து அசட் சைடு தான் வரணும். பட் லைபிலிட்டி சைடும் அது நம்ம கழிச்சு காட்டிக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டர் வந்து பார்த்திங்கன்னா இது கேபிட்டல் அப்படிங்கிறது கீழே வரணும். இன் ஜென்ரல் அது வந்து என்ன பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். அடிஷ்னல் கேபிட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு இது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். இது வந்து லயபிலிட்டி, கண்டிப்பாக இது லயபிலிட்டி தான், அசட் கிடையாது. எது கீழே வரும் அப்படின்னா கேபிட்டல் அப்படிங்கிறது கீழே வரும். இது என்ன பேலன்ஸ் அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்ஜரும் அண்டர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியணும், பிரித்து பார்த்து உங்களுக்கு சொல்ல தெரியணும். நான் பேசுகிறது உங்களுக்கு ஆடிபிளாக இருக்கா? சவுண்டு டிஸ்டர்ப் ஏதாவது இருக்கா? பரவாயில்லையா? சொல்லுங்கள் டக்குன்னு. பரவாயில்ல சார். ரைட், ஓகே. பேப்பர் அண்டு பீரியாடிக்கல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இது வந்து ஒரு பிஎன்எல் லெட்ஜர். எங்கே வரும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜரில் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எங்கே வரும் அப்படின்னா இது நமக்கு எக்ஸ்பென்ஸு. இது வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸு. இது வந்து அதுக்கு அண்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கீழே வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது கீழே வரும் டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு டெபிட் பேலன்ஸ். எம்ப்ளாயர் இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன். முதல்ல கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா பங்களிப்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது கான்ட்ரிபியூஷன் வேறு, சேலரி வேறு. சேலரிங்கிறது ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு டைரெக்டாக கொடுக்கறது சேலரி. கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற ஒரு பெனிஃபிட்டுக்காக இப்போ உன் கையில் கொடுக்காம வேறு எவங்க கையிலாவது கொடுக்கறது, அதுதான் கான்ட்ரிபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இஎஸ்ஐ. ஸோ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து எம்ப்ளாயி காஸ்ட். அது எம்ப்ளாயி காஸ்ட். ஸோ தட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். பிஎன்எல் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டெபிட் பேலன்ஸ். எம்ப்ளாயி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயியுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது உன் சம்பளத்தில் பிடிச்சி நான் வெளியில் கொண்டு போய் கட்டணும். அது எனக்கு லயபிலிட்டி, அது எனக்கு பொறுப்பு. ரைட்டா? அது எனக்கு பொறுப்பு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு, லயபிலிட்டி. அண்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரும் அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டி, அது கீழே வரும். அண்டர் வந்து கரண்ட் லயபிலிட்டி. இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஏன்னா இது வந்து உனக்கு லயபிலிட்டி, அதனால் கிரெடிட் பேலன்ஸ். எஸ்கிராஷியா பேமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். எஸ்கிராஷியா பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எஸ்கிராஷியா என்னன்னு தெரியணும். எஸ்கிராஷியாங்கிறது என்னென்னா ஒரு போனஸ்க்கு மேலே கொடுக்கறது எக்ஸ்கிராஷியா. ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளிக்கு எல்லாருக்கும் போனஸ் கொடுப்பாங்க, ஒரு மாதம் சம்பளம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க போனஸ் அப்படிங்கிறது முதலாளி கையை விட்டு கொடுக்கறது கிடையாது. முதலாளி கையை விட்டு கொடுக்கறது அல்ல. ஒரே ஒரு நிமிஷம் ஷட்டரை போடுறேன். அதாவது வார சம்பளம் நல்லதா மாத சம்பளம் நல்லதா அப்படின்னு நான் உங்கள் முன்னாடி கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு வந்து வார சம்பளம் நல்லதா மாத சம்பளம் நல்லதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். வார சம்பளம் நல்லதா மாத சம்பளம் நல்லதா?
வார சம்பளம் மாச நல்லது. சம்பளம். மாச சம்பளம் தான் நல்லது. எஸ். மாச சம்பளம் நல்லதுன்னா நம்மளை விட முட்டாள் வேற எவனுமே கிடையாது. மாச சம்பளம் நல்லதுன்னா நம்மளை விட முட்டாள் வேற எவனுமே கிடையாது. வார சம்பளம் தான் நல்லது. எப்படி சார் வார சம்பளம் நல்லதுங்கிறீங்க அப்படின்னா இதோ பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம் தெரியுமா? 54, 55, sir. 50 54, 55, sir. 54 55 எல்லாம் கிடையாதுயா. 52. புரியுதா? ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம்? 4 வாரம். 4 வரும் சார். அப்ப 52 4ஆல வகுத்தா எத்தனை வாரம்? 13 மாசம். சரி, ஒரு 52 4ஆல வகுத்தா 13 மாசம். ஆக்சுவலாக நீங்கள் வார சம்பளம் வாங்கினா உங்களுக்கு 13 மாதத்துக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் மாத சம்பளம் வாங்குறதுனால உங்களுக்கு 12 மாதத்துக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. ஓகேவா? ஒவ்வொரு மாதமும் எந்த மாதமும் 28 நாள் கிடையாது. அதுக்கு மேலே 30 இருக்குது, 31 இருக்கு இல்லையா? அந்த 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் அதெல்லாம் அக்குமுலேட் ஆகி ஒரு மாத சம்பளம் உங்களுக்கு வரும். நீங்கள் வார சம்பளம் பெறுவதாக இருந்தால் உங்களுக்கு மாத சம்பளம் கணக்கு பார்த்தீங்கன்னா 13 மாதத்துக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் மாத சம்பளம் வாங்குறதுனால உங்களுக்கு 12 மாதம் தான் கிடைக்குது. அந்த ஒரு மாத சம்பளத்தை தான் போனஸ் அப்படிங்கிற பேரில் தராங்களே ஒழிய போனஸ் வந்து முதலாளி கையை விட்டு கொடுக்கல. இது மொதல் பாயிண்ட் புரிஞ்சுக்கோ. நீ வந்து எந்த முதலாளியாவது எனக்கு வார சம்பளம் கொடுங்கன்னு கேட்டுப்பாரு, எந்த முதலாளியும் அக்செப்ட் பண்ண மாட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா முதலாளி எப்பொழுதுமே தனக்கு சாதகம் இல்லாத அவன் பின்பற்ற மாட்டான். கேட்டால் இது வந்து கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா? அதெல்லாம் ஒரு கஷ்டம் கிடையாது. ஒரு மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுறத ஒரு வாரத்துக்கு கால்குலேட் பண்ணு. நீ வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது எனக்கு வார சம்பளம் கொடுன்னு கேட்டு பாருங்கள், எந்த கம்பெனியும் அக்செப்ட் பண்ண மாட்டான். அப்படின்னா என்ன? அதுலேருந்து அவனுக்கு அது ஃபேவர் இல்லைங்கிறது தெரியுது, நமக்கு அன்ஃபேவருங்கிறது தெரியுது. ஓகேவா? நமக்கு வார சம்பளம் கொடுத்தா நமக்கு ஃபேவர், அவனுக்கு அன்ஃபேவர்னு தெரியுது. அதனால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டான். இது வந்து மொதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து ஏன் வார சம்பளம் நல்லது அப்படிங்கிற பாருங்க. ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீ வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. கேஷுக்கு விற்கிறத விரும்புவீங்களா இல்லை கடனுக்கு விற்க விரும்புவீங்களா? ரெண்டே கல்வி, கேஷு கடன். எதை விரும்புவோம் நம்ம? கேஷுக்கு விற்போம். ஸோ கேஷை நம்ம விற்போம். ரைட், ஓகே. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். ஏபின்னு 2 பேர், ஒருத்தன் 3 நாள் கடனில் கேட்குறான், ஒருத்தன் ஒரு வார கடன் கேட்குறான். நம்ம யாருக்கு கொடுக்க விருப்பப்படுவோம்? 3 நாளில் காசு ஒருத்தன் கொடுக்குறேங்கன்னா ஒருத்தன் ஒரு வாரத்தில் தரேம்மா. நம்ம யாருக்கு விற்க விரும்புவோம்? கடனுக்கு கொடுக்குறேன்னு முடிவாயிடுச்சு. ஆப்வியஸாக நம்ம 3 நாள் யாருக்கு காசு தரேன்னு சொல்கிறோன்னா அவனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? அதே மாதிரி தான் ஒரு வாரம் கடன் பாரு உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ என்ன ஒரு வாரம் கடனா? அப்போ ஒருத்தன் ஒரு வாரம் கடத்தில் ஒரு வாரத்தில் தரேங்கன்னா ஒருத்தன் ஒரு மாதம் கழிச்சு தரேங்கன்னா யாருக்கு கடன் கொடுப்பீங்க? ஒரு வாரத்தில் கொடுக்க இருக்கிறவனு விரும்புவீங்களா, ஒரு மாதத்தில் இருக்கிறவனு விரும்புவீங்களா? சொல்லுங்க. ஏபி 2 பேர், ஒருத்தன் ஒரு வாரம், ஒரு மாசம் சார். ஒரு மாதம்னா நீ வந்து தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான். ரைட்டா? ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்னு வராது, அப்புறம் அப்படியே போயிடும். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக உங்கள் முதலாளிக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க. அன்னன்னைக்கு காசு அன்னன்னைக்கு டெய்லி கூடி கொடுங்கன்னு கேட்கலாம், தப்பு கிடையாது, தரமாட்டானா. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு கடன் கொடுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸை உங்கள் முதலாளிக்கு கடன் கொடுத்துட்டு வாங்குறீங்க, அதுக்கான காசை ஒரு வாரம் கழித்து வாங்குறீங்க. ரைட்டா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் முதலாளி ஒரு சன்ட்ரி டெட்டார். அவனுக்கு நீங்கள் ஒரு வாரம் கடன் கொடுக்குறது பெஸ்ட்டாக, ஒரு மாதம் கொடுக்குறது பெஸ்ட்டானா ஒரு வாரம் தான் பெஸ்ட். ஸோ மாத சம்பளம் வாங்குறது தான் பெஸ்ட் இந்த காலத்தில். ரைட்டா? சரி, வார சம்பளம் இதுதான் வந்து ரீசன். ஓகேவா? இதுதான் வந்து ரீசன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிராஷியா அப்படின்னா என்னென்னா, அதை சொல்கிறது தான் நான் கூப்பிட்டேன். எக்ஸ்கிராஷியா அப்படிங்கிறது என்னென்னா போனஸுக்கு மேலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனஸுங்கிறது 8.33% தருவாங்க பேசிக்கில். அதை தாண்டி ஒரு அமௌண்ட்டு தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 20% இல்லை 15% தரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த 8.33%க்கு மேலே கொடுக்குற அமௌண்ட்டு எக்ஸ்கிராஷியா. போனஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது எக்ஸ்கிராஷியா. அது ஏன் எக்ஸ்கிராஷியான்னு சொல்கிறோம்? போனஸ்ன்னு சொன்னால் அடுத்த வாட்டி அது சட்டப்படி கேட்பான். அந்த மாதிரி கேட்கக்கூடாதுங்கிறதுனால தான் எக்ஸ்கிராஷியான்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்கிராஷியா பேமெண்ட்ங்கிறது ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்.
அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எஸ் கிரேஷியாங்கிறது என்ன? அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எஸ் கிரேஷியாங்கிறது P&L எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, டெபிட் பேலன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை எ பேங்கிங் கம்பெனி. நீங்கள் வாங்கினா அது வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்கம், சாரி இன்டைரக்ட் இன்கம். அதே ஒரு பேங்க் வாங்கினுச்சுன்னா அது வந்து டைரக்ட் இன்கம். P&L இன்கம், டைரக்ட் இன்கம், கிரெடிட் பேலன்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ தட் இது வந்து அவுட் ஆஃப் ப்ராஃபிட். பேலன்ஸ் ஷீட்டு, லைபிலிட்டி, லைபிலிட்டியில் பேலன்ஸ் ஷீட்டு, லைபிலிட்டியில் ப்ரொவிஷன்ஸ் அது கீழே வரணும். இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? கேரேஜ் அவுட்வர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா P&L. கேரேஜ் அவுட்வர்டுங்கிறது நமக்கு இன்கம். அது வந்து இன்டைரக்ட் இன்கம், கிரெடிட் பேலன்ஸ். இன்டைரக்ட் இன்கம் இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படிங்கிறது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நமக்கு இன்கம். ஸோ P&L இன்கம், இன்டைரக்ட் இன்கம், கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது செலவு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது பணம் சம்பாதிக்கிறதா பண்ணுற செலவு. டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது டெஃபர்டுனா ஒத்தி போடப்பட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்காக இன்றைக்கி பண்ணின செலவு. இது வந்து அசட். இதை வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் கம்பெனி இருக்குது, தோனி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவனுடைய ஃபோட்டோ பேனர் எல்லாம் நான் வந்து 5 வருஷத்துக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்த அமௌண்ட்டை டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு பேலன்ஸ் ஷீட்டில் 5 கோடி காட்டிட்டு எவ்ரி இயர் 1 crore ரைட் ஆஃப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்ன உடனே உனக்கு இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகத்துக்கு வரட்டும். பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது. அது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எது கீழே வரணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட், இது டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். இது டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டு, கரண்ட் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ், அசட்டு, டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு வரணும். இங்கே என்னால் என்ட்ரி பண்ண முடியல. ரெண்டாவதுக்கு பார்த்துக்கிறேன். ஆன்சர் 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுறேன். பேலன்ஸ் ஷீட்டு 11க்கு ஆன்சர் பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டு 11க்கான ஆன்சர் பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டு, மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸு, மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ், அசட் அப்படிங்கிறது கீழே வரணும். 11 வந்து டெபிட் பேலன்ஸ். என்ன நம்பர் போட்டிருக்கேன். வந்து டெபிட் பேலன்ஸ். 12 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டு. 12 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டு. அம்மா சாவி அப்படியே போட்டு போமா, சவுண்ட் இருக்கு. நான் பார்த்து வரேன். பன்னெண்டுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் இது வந்து அசட் சைடு வரணும். இது அசட் சைடு வரணும். பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டு. 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வரும். இன்வெஸ்ட்மெண்ட். 12க்கான ஆன்சர் வந்து டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கிறது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்கம். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அசட்டு. போஸ்ட் ஆஃபீஸ் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அசட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியணும். அடுத்தது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் எ லெட்ஜர் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ் இட் மீன்ஸ்
ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் யர் லெட்ஜர் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ், அதுக்கு என்ன ஆன்சர்? ஆன் டாப் டல்ல எழுதியிருக்கோம். இட் மஸ்ட் பி அண்ட் liability ஆர் இன்கம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நான் கேட்பேன். liability ஆர் இன்கம். இட் மஸ்ட் பி liability ஆர் இன்கம். liability or income. Liability or income is depends the nature of the ledger. Depends the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is liability. If the nature of the ledger is a P&L ledger, then it is an income. ஓகேவா? இதான் இதுக்கு ஆன்சர். ஒரு லெட்ஜர் கிரெடிட் பேலன்ஸ் காட்டினா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது நான் கேட்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் என்ட்ரி. டிரான்சாக்ஷன் என்ட்ரி ஒரு டிரான்சாக்ஷனை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறது, எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஒரு அக்கௌண்ட்டை படித்து பார்த்த உடனே எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறது, எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறதுங்கிறது தெரியணும். ஒரு அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் பேசிக்காக இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்கும். இது அந்த அளவுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். மொதல் கொஸ்டின் பாருங்கள். கண்ணன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் ₹5 lakh கேஷ். இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ப்பா? 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனில் என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் நீங்களே சொல்லலாம். என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இது? பர்ச்சேஸு, சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேவி என்ன வரும் இதில்? கேஷ் வந்துடுச்சு. ஸோ ஜேவி கிடையாது. என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இது? டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இது ரெசிப்ட். டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இது ரெசிப்ட். எந்த அக்கௌண்ட் டெபிட், எந்த அக்கௌண்ட் கிரெடிட்டு? ரெசிப்டில் கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, கொடுத்தவனை கிரெடிட் பண்ணுங்கிறேன். கொடுத்தவன் கண்ணன், வந்திருக்கிறது கேஷு. ஸோ இந்த இடத்துல கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு டு, இந்த இடத்துல டு கண்ணன் கேபிட்டல். ஹி டெபாசிட்டட் 2 lakh இன் பஞ்சாப் நேஷனல் பேங்க். பணம் எங்கே போய் சேருது? பேங்க்கில் போகுது. அப்படின்னா இது கான்ட்ரா. டெபாசிட் அப்படின்னா கான்ட்ரா. டெபாசிட் வித்ட்ரா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். பணம் எங்கே போய் சேருது? பேங்க்குக்கு போகுது. அப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு டு கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். He bought furniture and machinery for 30,000 and 60,000 respectively through bank. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு ஐஃபன் ஃபிக்ஸட் அசெட். ஏன் நான் ஃபிக்ஸட் அசெட் போனால் லெட்ஜர் நேமில் நம்ம கொண்டு வரணும். அசட் நேமே லெட்ஜர் நேமாக கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் 30,000, மெஷினரி 60,000. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு 30,000 டு பேங்க் 30,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷினரி அக்கௌண்ட்டு டெபிட்டு. நீங்கள் என்ட்ரி இப்படி தான் போடணும், தனித்தனியாக போடணும். மெஷினரி அக்கௌண்ட்டு டெபிட்டு 60,000 டு பேங்க் 60,000. நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரி வந்து தனித்தனியாக போடணும், ஒன்றா போடக்கூடாது.
நீங்கள் என்ட்ரி அந்த மாதிரி தனித்தனியாக போடணும், ஒன்றா போடக்கூடாது. ஏன் சார் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு, மெஷினரி அக்கௌண்ட்டு டெபிட்டு டு பேங்க்குன்னு 90,000 போட்டால் என்ன அப்படின்னா, அதை மாதிரி காம்பவுண்டாக என்ட்ரி போடக்கூடாது. ஏன் காம்பவுண்டாக என்ட்ரி போடக்கூடாது அப்படின்னா, ஃபர்னிச்சர் வாங்கிறது ராயல் ஃபர்னிச்சர்கிட்ட, மெஷினரி வாங்கிறது எம்எஸ்எஸ் இன்ஜினியரிங். ரெண்டும் தனித்தனி பில், தனித்தனி இன்வாய்ஸ், தனித்தனி பார்ட்டி ரிசீவர் வேறு வேறு ஆளுங்கும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேமெண்ட்டை மிங்கிள் பண்ணக்கூடாது, தனித்தனியாக தான் போடணும். ஓகேவா? நீங்கள் தனித்தனியாக தான் பண்ணணும். கான்செப்ட் புரியுதா? அடுத்தது பாருங்கள், பர்ச்சேஸ்டு குட்ஸ் 10 கம்ப்யூட்டர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 55,000 ஈச் ஃப்ரம் மல்கோத்ரா அண்ட் கோ, ஜிஎஸ்டி 18% எக்ஸ்ட்ரா. இது வந்து ஐஜிஎஸ்டின்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்ச்சேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ், ட்ரேடிங் பர்ச்சேஸ். பர்ச்சேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரேடிங் பர்ச்சேஸ். அப்போ ட்ரேடிங் பிஎன்டில் வரணும், ட்ரேடிங் பிஎன்டில் வரணும். இதுக்கு என்ன ஜெய் வரும்? இதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உனக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு 10 கம்ப்யூட்டருக்கு 5,50,000. அடுத்தது ஐஜிஎஸ்டி அட் 18%. இந்த 5,50,000க்கு 18% எவ்வளோன்னு பார்க்கணும். 99,000 to மல்கோத்ரா அக்கௌண்ட். மல்கோத்ரா அக்கௌண்ட் எவ்வளவு? இது ரெண்டையும் கூட்டிக்கணும். அதாவது 5,50,000 இந்த ரெண்டு அமௌண்ட்டு கூட்டினா என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டு 6,49,000. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்கோத்ரா அக்கௌண்ட்டு 6,49,000. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, டேக்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, மல்கோத்ரா அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. அவுட் ஆஃப் த எபவ் பர்ச்சேசஸ் ஹி சோல்டு 8 நம்பர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 75,000 ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா. இதுவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் செல்னு வச்சுப்போம். டு முகேஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? சேல்ஸ். சேல்ஸில் பார்ட்டி யார் ரிசீவ் பண்ணுறாங்க? முகேஷ். எவ்வளவு? ஒரு கம்ப்யூட்டர் 75,000, 8 கம்ப்யூட்டர். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் 75,000 இன்ட்டு 8 கம்ப்யூட்டர், 8 இன்ட்டு 75,000, 6 லட்சம். அதுக்கு 18% ஜிஎஸ்டி. ஸோ கூட்டினா மொத்தம் 7,08,000 ரூபாய். முகேஷ்லேருந்து வர வேண்டிய காசு 7,08,000. அப்போ முகேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, முகேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு 7,08,000. முகேஷ் அக்கௌண்ட் டெபிட் 7,08,000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்டு 6 லட்சம். ஐஜிஎஸ்டி அக்கௌண்ட்டு அட் ரேட் ஆஃப் 18% 1,08,000. இப்படி போடணும் ஜெய்வி. முகேஷ் ரிட்டர்ன்டு 1 கம்ப்யூட்டர் வித் கண்ணன். ஒரு கம்ப்யூட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்னில் அப்படியே ரிட்டர்ன் ரிப்பீட்டட் 75,000. 75,000 அதுக்கு 18% அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறான். ஸோ எவ்வளோ ஒர்த்து ரிட்டர்ன் பண்ணுறது? 88,500 ரிட்டர்ன் பண்ணுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு 75,000, ஐஜிஎஸ்டி அக்கௌண்ட்டு டெபிட்டு 13,500 டு முகேஷ் அக்கௌண்ட். $88,500. ஸோ இந்த முகேஷ் வந்து தர வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேலன்ஸ் அவன் தர வேண்டிய அமௌண்ட்டு. 7,08,000 88,000 போயிடுச்சுன்னா 6,19,500 தான் அமௌண்ட்டு ரிசீவபிள். ஓகேவா? இந்த 6,59,000ங்கிறது என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு ரிட்டர்னு, சேல்ஸ் ரிட்டர்ன். இது ரிசீவபிள். ரிசீவபிளில் கம்ப்யூட்டருக்காக இந்த அமௌண்ட்டும், டேக்ஸுக்காக இந்த அமௌண்ட்டும், மொத்தம் இந்த அமௌண்ட்டு 6,19,500 தரணும். ஓகேவா? ரைட். ஓகே.
Kannan then returned the same one computer to Malhotra. Malhotra நம்ம 55000 வாங்கியிருக்கோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இது. எவ்வளவு? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சேல்ஸு. இதுக்கு முன்னாடி இங்கே பர்ச்சேஸ் இங்கே போட்டுருவோம். பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எவ்வளோ கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம்? 10 கம்ப்யூட்டரு 55000. 10 கம்ப்யூட்டர் இன்ட்டு 55000. அதுக்கு ஐஜிஎஸ்டி 18%. ஸோ இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ 55000 வாங்கியிருக்கோம். அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ரைட்டா? அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ ஒரு கம்ப்யூட்டரோட ரேட்டு 55000, அதுக்கான ஜிஎஸ்டி 18%. இதுதான் வந்து ரிட்டர்ன் வேல்யூ. பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பேயபிள். பேயபிள் எவ்வளவு? இந்த 5.5 லட்சத்தில் இந்த 55000 இது கம்ப்யூட்டருக்காக கொடுக்க வேண்டியது, இது ஜிஎஸ்டியாக கொடுக்க வேண்டியது, மொத்தம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ மல்கோத்ராட்டேருந்து வர வேண்டிய அமௌண்ட்டு இது, முகேஷ்லேருந்து நம்ம வர வேண்டிய அமௌண்ட்டு இது, மல்கோத்ராக்கு நம்ம தர வேண்டிய அமௌண்ட்டு இது. ஸோ இதை நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். ரிட்டர்னில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். மல்கோத்ரா அக்கௌண்ட்டு நம்ம டெபிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மல்கோத்ரா அக்கௌண்ட்டு டெபிட்டு. மல்கோத்ரா அக்கௌண்ட்டு டெபிட்டு எவ்வளவு? 64900. மல்கோத்ரா அக்கௌண்ட்டு டெபிட் 64900. இங்கே வந்து கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 55000. ஐஜிஎஸ்டி 18%. அதுக்கான ஐஜிஎஸ்டி 55000. ஐஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 9900. Mr. Kannan received rupees 1,20,000 by cash and 7,15,000 by check and allowed the balance as discount to Mukesh. முகேஷ் தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? 6,19,500 தான் தர வேண்டிய அமௌண்ட்டு. என் கம்மியாக இருக்குது. 6,19,500. 20 1 20 5 5 1 6 20 ஆச்சு. 6 19 சரி 4 9 வச்சுக்கோமா. 4,90,000 வச்சுக்கலாம். 49 2 51. ரைட், ஓகே. கண்ணன் ரிசீவ்டு 1,20,000 பை கேஷ். 4,90,000. 49 2 51 10 61. ரைட்டு. பேலன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு வச்சு இப்படி வச்சுக்கோ. கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 கேஷாகவும் 4,90,000 செக்காக வாங்கியிருக்காங்க. பாக்கி வந்து டிஸ்கவுண்ட். இது வந்து எதில் போடணும் அப்படின்னா ரசீப்டில் போடணும். ரசீப்டில் போயிட்டு என்ன பண்ணணும்? கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு 1,20,000. பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு 4,90,000. மிச்சம் இருக்கிறது டிஸ்கவுண்ட் அலவுடு. டிஸ்கவுண்ட் எவ்வளவு? ஆக்சுவலாக ரிசீவபிள் வந்து 4 lakh. அதில் வந்து எதை லெஸ் பண்ணணும்? லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எவ்வளோ அமௌண்ட்டு? 4,90,000. அப்போ டிஸ்கவுண்ட் அலவுடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவபிள் அமௌண்ட்டு மைனஸ் ரிசீவ்டு அமௌண்ட்டு கேஷாகவும் செக்காகவும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த டிஸ்கவுண்ட் வந்து 9,500. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9,500. டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட்டு டெபிட்டு 9,500. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா டு முகேஷ். அப்போ வந்து முகேஷ் அக்கௌண்ட்டு உனக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். முகேஷ் அக்கௌண்ட்டு என்னாச்சு? எவ்வளவு? முகேஷ் அக்கௌண்ட்டு 6,19,500. முகேஷ் அக்கௌண்ட்டு 6,19,500. சார்ஜ் டெப்ரிசியேஷன் 10% ஆன் மெஷினரி ஃபர்னிச்சர். மெஷினரிக்கும் ஃபர்னிச்சருக்கும் மெஷினரி வந்து 60,000, ஃபர்னிச்சர் வந்து 30,000. 10%. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேவியில் வரும். இது ஜேவியில் வரும்.
ஜேவி என்ன இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட். என்னது? டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரி வந்து எவ்வளவு? மெஷினரி வந்து 60,000, அதுக்கான டெப்ரிசியேஷன் 10%, 6,000. ஃபர்னிச்சர் 30,000, அதுக்கான டெப்ரிசியேஷன் 3,000. அப்போ டோட்டல் டெப்ரிசியேஷன் 9,000. அப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் 9,000, கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரி வந்து 6,000, மெஷினரி அக்கௌண்ட்டு கிரெடிட் 6,000, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட் கிரெடிட்டு 3,000. அடுத்தது பாருங்க, ரெண்ட் ஆஃப் rupees 10,000 ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் 24 பட் இட் இஸ் yet to பே அப்படிங்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேவி, ஏன்னா நம்ம இன்னும் பேமெண்ட் பண்ணலை. அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா இதுக்கு ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட்டு. ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட்டு 10,000 டு ரெண்ட் பேயபிள் அக்கௌண்ட். இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் வாங்குது. ரெண்ட்டு பேயபிள் அக்கௌண்ட் 10,000. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு தியரி எக்ஸாம் ஓவர். இதுதான் வந்து உங்களுக்கு தியரி எக்ஸாம். இந்த மாதிரி ஒரு மாடல் கொஸ்டின் செட் பண்ணி நான் கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் போட்டுருவேன். நீங்கள் வேர்டு ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை வந்து டைப் பண்ணி அந்த ஃபைலை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எனக்கு போட்டுடணும், அப்லோட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.